20,000 கீழே நீங்க எப்பவுமே போன் கேட்டுட்டு இருப்பீங்க எந்த போன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு Moto G73 லான்ச் பண்ணாங்க ரீசென்ட்லி. இப்போ வந்துருச்சு iQOO Z7. iQOO Z7 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஸ்பெக்ஸும் ஃபீச்சர்ஸும் கொண்டு வருதுங்க. பிளஸ் ஃபோக்கஸ் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங். இந்த வீடியோல போன் அன்பாக்சிங் பண்ணி பார்த்தலாம். அப்புறம் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுக்க போறேன். த ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெவ்லார் பேட்டர்ன் பாக்ஸ். iQOO சேம் பாக்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8/128 GB போட்டிருக்கு வேரியன்ட். கீழே வைக்கிறேன், டாப்லெட் எடுப்போம், போன் எடுத்து சைட்ல வைப்போம் எப்பவும் போலவே. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாத்துடலாம். 20,000 கீழே உங்களுக்கு கேஸும் கொடுத்துறாங்க. ஸோ தட்ஸ் a good thing. It's a basic TPU கேஸுங்க. பாக்குறது நல்லா இருக்கு. பட் லுக்ஸ் லைக் கேமரா மாடியூல் கட் அவுட் பெருசா இருக்கும் போல. லெட்ஸ் கீப் தட் ஆன் தி சைடு. சில பல டாக்குமெண்டேஷன், அப்புறம் சிம் கார்டு டூல். என்ன கேபிள் கொடுத்துருக்காங்க? ஓகே, இது ஒரு டைப் A டு டைப் C கேபிளுங்க. அப்புறம் சார்ஜர் என்ன கெபாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். எஸ், திஸ் இஸ் விவோ ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜிங்க. 44 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்குள்ளே. பாக்ஸ் சைடில் வைப்போம், ஃபோனை பார்த்துடலாம். கையில் பிடிக்கிறதுக்கு ஃபோன் செம்ம லைட்டாக இருக்குங்க. வெரி நைஸ். மேலே ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் a good thing. திருப்பி பார்த்துடலாம். ஓ, திஸ் லுக்ஸ் குட் யா. பிளாஸ்டிக் பேக் தான் என்டையர்லி. பின்னாடியும் பிளாஸ்டிக் தான், இங்கேயும் பிளாஸ்டிக் தான். ஃபிளாட் சைடு கொடுத்துருக்காங்க, ஃபிளாட் பேக் கொடுத்துருக்காங்க, சைடில் ஃபிளாட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. கார்னர் எட்ஜஸ் கர்வ்டா இருக்கு. ஃபீல்ஸ் ரியலி நைஸ் இந்த ஹேண்டுங்க. செம்ம ஸ்லிம்மா இருக்கு. இதோட திக்னஸ் வந்து 7.8 mm அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்லிம்முங்க. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன்ல வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. when you hit it at different angles at the light. நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆனா இருக்கிற பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த கேமரா மாடியூலுங்க. இந்த கேமரா மாடியூல் வந்து 2 ஸ்டெப் கேமரா டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு கேமரா மாடியூல், அதுக்கு மேல ஒரு கேமரா மாடியூல், அதுக்குள்ள கேமரா ரிங்ஸ் இருக்கு. இது வந்து விவோ X50 சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த லுக் கொடுத்திருக்காங்க. X50 வந்து ஒரு பிரீமியம் போனுங்க. இதுல ஒரு பிரீமியம் லுக் வருது. ஓகே, வெயிட் என்னன்னு பாத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப லைட்டா இருக்குங்க, சொல்லவே முடியல. Wow, just 174.5 grams. That's pretty lightங்க. சரி, போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்திருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இது வந்து மோனோ ஸ்பீக்கர் தான். அதை பத்தி பேசலாம். பட் தட்ஸ் வாட் யூ கெட் ஆன் தி பாட்டம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பவர் பட்டன், வால்யூம் ராக் கொடுத்திருக்காங்க. பொசிஷன் கரெக்டா இருக்குங்க பிரஸ் பண்றதுக்கு. வெரி நைஸ். மேல தான் உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஹைபிரிட் சிம் ட்ரேங்க. இதுல வந்து நீங்க ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்ல 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்ல ரெண்டாவது சிம் கார்டை மாத்திட்டு மெமரி கார்டை போட்டுக்கலாம். 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் iQOO Z7ல என்ன தெரியுமா உங்களுக்கு? IP ரேட்டிங் கூட கொடுத்திருக்காங்க. IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. not 52, not 53. IP54 கிடைக்கும். சோ டஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு and வாட்டர் ஸ்ப்ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, டிசைனை பொறுத்த வரைக்கும் iQOO Z7 2 thumbs upங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, போனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தலாம். டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.38 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. not a hole punch கேமரா. ஹோல் பஞ்ச் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பெசல்ஸ்லாம் ஸ்லிம்மா இருக்கு. சோ இட்ஸ் ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 30, 60, 90 ஸ்விட்ச் ஆயிக்கும். என்ன கான்டென்ட் நீங்க ப்ளே பண்றீங்களோ அதை பொறுத்த மாதிரி அது ஸ்விட்ச் பண்ணிக்கும் தானா டிஸ்ப்ளேவே ஆட்டோமேட்டிக்கலி. அப்புறம் இந்த டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க வித் HDR10+ சப்போர்ட். அது HDR பிளேபேக் வந்து உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்லயும் கிடைக்கும், யூடியூப்லயும் கிடைக்கும். 20,000 கீழ நிறைய போன்ஸ்ல HDR பிளேபேக் நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்கிறது இல்ல, யூடியூப்ல கூட கிடைக்கிறது இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா this is a very very good job by iQOO அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கனால ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. வீடியோஸ் பார்க்கும்போது உண்மையா நல்லாவே இருக்குங்க. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே கூட ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். மோனோ ஸ்பீக்கர். சோ டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ஒரு தடவை. ஓகே, சவுண்ட் குவாலிட்டி ஓகேன்னு தான் சொல்வேன். இட் குட் ஹவ் டெஃபினெட்லி பீன் பெட்டர். ஹெட்ஃபோன் ஜாக்கை வச்சு வேல்யூ ஓட்டிக்கோங்க. நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். எல்லா Trakin Tech தமிழ் ஆடியன்ஸ் வந்து நீங்க எல்லாருமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரிஃபர் பண்றீங்க. இந்த போன்ல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ஸ்கேனர் வந்து ஃபாஸ்டா அன்லாக் கூட பண்ணிருது. நோ ப்ராப்ளம் தேர். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தட்ஸ் நாட் தட் குட். ஒரு மாதிரி சாஃப்ட்டா இருக்கு. அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க. இந்த போன் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி போன். ஏன்னு சொல்றோம்னா, ஏன்னா இதுல Dimensity 920 சிப் கொடுத்திருக்காங்க. 20,000 கீழ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்ஸ் பாத்தீங்கன்னா 778G, Snapdragon 778G Dimensity 920 ன்னு சொல்லலாம். Dimensity 920 பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு AnTuTuல 4,75,000 மேல ஸ்கோர் கிடைச்சிரும். Geekbenchல கூட நல்ல ஸ்கோர்ஸ் கிடைச்சிரும். அதுவும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி கேமிங் கூட ஒரு நல்ல ப்ராசஸருங்க இது. ஏன்னா உங்களுக்கு PUBG நியூ ஸ்டேட்ல 90 FPS ஆப்ஷன் இருக்கு. பிளஸ்
iQOO வந்து அதுக்கு மேல கேமிங் ஃபீச்சர்ஸ் கூட நிறைய கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அல்ட்ரா கேம் மோட்ல நோட்டிபிகேஷன்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஆப்ஷன்ஸும், மான்ஸ்டர் மோட் ஃபார் மான்ஸ்டர் கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி மோஷன் கண்ட்ரோல் கூட கொடுத்திருக்காங்க. iQOO Neo 7ல கொடுத்திருக்காங்க. 20,000 கீழ இந்த போன்லயும் உங்களுக்கு மோஷன் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நீங்க இப்படி பண்ணும்போது டில்ட் ஆகுறது, டு ரீலோட் அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்லுங்க. iQOO வந்து விவோட கேமிங் பிராண்ட்னு சொல்லலாம். ஸோ கேமிங் வந்து அவங்க டிஎன்ஏக்குள்ள இருக்கு. ஸோ கேமிங் வந்து இதுலயும் அவங்க நல்லா கொடுத்திருக்காங்க. அது இல்லாம டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வெரி குட். உங்களுக்கு 8GB LPDDR 4X RAM கொடுத்துறாங்க. ஸ்டோரேஜ் கூட இந்த யூனிட்ல 128GB ஸ்டோரேஜ் இருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜ். ஸோ 1Gbps மேல ஸ்பீட்ஸ் கூட இருக்கு. ரீட் ரைட் ஸ்பீட்ஸ். ஸ்லிம் போன் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதனால பேட்டரி வந்து உள்ள உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 44 வாட் சார்ஜர். நான் காட்டின மாதிரி அந்த 44 வாட் சார்ஜர் வச்சு நீங்க 0 to 100 வந்து ஒரு மணி நேரம் 64 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். பிளஸ் இது ஒரு 5G சிப்ஸ், உங்களுக்கு 6 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம Dimensity 920ல உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? உங்களுக்கு FunTouch OS 13 based on Android 13 கிடைக்கும். கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா Redmi phonesல Android 12 தான் கொடுக்குறாங்க. அப்புறம் iQOO என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்க போறாங்களாமா. மோட்டோலே பார்த்தோம் நம்ம 1 year தான் கிடைக்கும். நிறைய phonesல 1 year தான் கிடைக்கும். இதுல 2 years கொடுக்குறாங்க. FunTouch OS பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. பட் ப்ளோட்வேர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் அப்டேட்ஸ் வந்து டைமுக்கு கரெக்டா கொடுக்கிறதுனால iQOO is doing a good job அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசுவோம். கேமராவை பத்தி பேசுவோம். ஏன்னா இதுல இருக்க ஒரு கேமரா தான் யூஸ்ஃபுல்லான கேமரா நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பிரைமரி 64 மெகாபிக்சல் சாம்சங் GW3 சென்சர் கிடைக்கும். செகண்ட் கேமரா வந்து உங்களுக்கு ஒரு 2MP டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துறாங்க. பிரைமரி கேமரா டே லைட் ஷாட்ஸ்ல நல்லா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு, கலர்ஸ் கூட ஓரளவு நேச்சுரலா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்ணீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ், போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அப்புறம் HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட பாருங்க. நான் HDR and HDR சாம்பிள் சைட் பை சைட் கம்பேர் பண்ணிருக்கோம். HDR பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வெரி குட். லோ லைட் கூட ஓரளவு நல்லா இருக்குங்க. நல்லா லைட் புல் அவுட் பண்ணுது. நாய்ஸ் லெவல்ஸ் கூட கொஞ்சம் ஓரளவு கம்மியா தான் வைக்குது. பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு கம்பேர் வித் அதர் ஃபோன்ஸ் டு see எப்படி இருக்குன்னு. செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ குட். HDR செல்ஃபி could have been better அப்படின்னு நான் சொல்லுவேன். போர்ட்ரேட் செல்ஃபிஸ் கூட அவ்வளோ நல்லா இல்லை. எட்ஜ் டிடெக்ஷன்ல கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் அதர்வைஸ் நாட் பேட் அட் ஆல். வீடியோ ரெக்கார்டிங்ல தான் iQOO Z7 does a good job. ஏன்னா உங்களுக்கு 4K 30fps வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிரும். 4K 30fps கூட உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கூட கிடைக்கும். ஏன்னா இதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு வித் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும் போது 4K 30fps 1080p 60fps 1080p 30fps எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள். அதுவும் இல்லாம அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் கூட கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 1080p 30fpsல உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் கிடைக்கும். சோ எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கூட இருக்கு. இந்த மாதிரி நிறைய போன்ஸ்ல வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன்ஸ் வீடியோல அண்டர் 20,000 கிடைக்கிறது இல்ல. சோ ஐம் வெரி ஹாப்பி வித் iQOO Z7. சி ஓவராலா பாத்தீங்கன்னா 20,000 கிலோ ஒரு போன் பண்ணி விற்கணும்னா அவங்க வந்து கரெக்டான ஃபீச்சர்ஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் iQOOல பாத்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் நல்லா பேலன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைக்கும். பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட்ஸும் நல்லா கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல HDR அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம டிசைன் கூட அழகா இருக்கு, ஸ்லிம்மா இருக்கு. ஸோ இட்ஸ் looking good for iQOO. மறந்துட்டேன் நான் 2 years of software updates plus 3 years of security updates ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் iQOO Z7 are very good. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போனை பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க. கிளிக் ட்ராக்கின் டெக் தமிழ்.